இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கேப் பிளான். இது வந்து 2013 வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட 2 தலைங்க வந்து நடிச்சிருக்கு. ஒன்று வந்து சில்வஸ்டன், இன்னொன்று வந்து அர்னால்டு. 2 பேருமே வந்து வேறு லெவல் ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில்வஸ்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஜெயிலுக்கு போயிடுவார். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வர்றது தான் அவரோட வேலையே. ஸோ எவ்வளோ பெரிய ஜெயிலாக இருந்தாலும் அதுலேருந்து அசால்ட்டாக தப்பிச்சு வந்துடுவார். ஸோ அதை வந்து இவர் வந்து ஒரு ஹாபியாகவே வச்சுருப்பார். அதை வந்து பெட்டும் கட்டுவார், இந்த மாதிரிலாம் நான் தப்பிச்சு வந்துடுவேன் அப்படின்னு. இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு குரூப் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜெயிலேருந்து தான் தப்பிக்கிறேன், இப்போ நான் போட போகிற ஜெயிலேருந்து எப்போ தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலில் தூக்கி கொண்டே போகிறாங்க. அந்த ஜெயிலில் தலையும் புரியாது, காலும் புரியாது, எங்கேருந்து எங்கே போகிறதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்தளவு இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம அர்னால்டை வந்து நம்மளை வந்து சந்திப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதையாக இருக்கும். படம் உண்மையாலுமே வேறு லெவல்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சீனுமே செதுக்கியிருப்பானுங்க. கண்டிப்பாக பாருங்கள்.